ஹே மயூரர்களே, நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண்வாசனை சீரியலை பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜெகதீஷ் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்மளுடைய கங்காவை வந்து தெரியாமல் கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு ஆனந்தின்னு வேற சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் பண்ண தப்பை உணர்ந்து அவன் உடனே வந்துட்டு சாரி கேட்குறான். ஆனால் இட்ஸ் டூ லேட் இல்லையா? அதனால வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கோவத்தோட ஜக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து நம்ம பாட்டிக்குமே ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. நம்ம பேரப்பிள்ளைனை இப்படிலாம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அன்னைக்குள்ள நாள் ரொம்ப மோசமாகவே ஆயிடுது அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே. உடனே எல்லாருமே எப்பவும் போல் வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட கங்கா ஒரே வேலை பார்த்துட்டே இருக்கவும் நம்மளுடைய சின்னத்தை வந்துட்டு, என்ன கங்கா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறா. அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஹாரூன் இருக்கான் இல்லையா, ஜக்கு அப்பாவுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வரான். உடனே நம்ம பாட்டிக்குமே அப்பாடா என் பையன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே இவன் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசினனால சின்னத்தை அங்கேருந்து போயிடுறா. நம்மளுடைய ஜக்குவுமே மேலேருந்து வரான் வேலைக்கு போகலான்ட்டு. ஜக்குவுமே அவங்க அப்பாவை கண்டுக்காத மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு எதிர்த்தாப்புல தான் கங்கா நின்றுட்டு இருப்பான் மூஞ்ச தூக்கிட்டு. உடனே அவளை பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு மனசே கேட்காது. ஐயோ நான் ஆமாம் 1000 தான் இருந்தாலும் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி திரும்ப போய் சாரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவனுமே போயிட்டு சாரி கேட்கறதுக்காக போவான். உடனே வந்துட்டு சரி வேலைக்கு தான் போகிறான்னு பார்த்தா அவகிட்ட தானே இவன் போய் சாரி கேட்பான். உடனே வந்துட்டு, கங்கா என்னை மன்னிச்சிரு கங்கா, நான் அது தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு போதமே இல்லாமல் நான் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு நினப்பில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் எதையுமே கண்டுக்க மாட்டா. நம்ம ஹாரனுக்கு ஒன்றுமே புரியாது, இங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். உடனே நான் தான் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், ஏன் நீ பேச அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவ ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி முன்னால் நடந்து போயிடுவா. உடனே நம்ம பாட்டி தான், கங்கா நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாட்டியுமே, பாரு கங்கா, என்னுடைய பேரன் தப்பு பண்ணிட்டான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் அந்த வேணும்னே செய்யலை. அதுவும் இல்லாமல் அவன் அறியாமல் செஞ்சுட்டான். அவன் வந்துட்டு எவ்வளோ நல்ல பையன்னு எங்களுக்குமே தெரியும். அவன் 1000 தப்பு பண்ணியிருந்தாலுமே அவன் வந்து பொண்ணுங்களுடைய விஷயத்தில் ஒன்றும் வீக்கு கிடையாதுமா, அவன் ரொம்ப சொக்க தங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்மளுடைய பெரியப்பா அப்பா எல்லாருமே வந்துட்டு அவனுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அப்போ உடனே வந்து கங்கா வந்து கோவப்படுறா. போதும் பாட்டி போதும், நான் ஏழை பொண்ணு அப்படின்றதுனால தானே எப்படியாவது என் மனசை வந்துட்டு ஆற்றிடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நானுமே வந்துட்டு பொண்ணு தான், இதில் என்ன ஏழை பணக்காரங்கன்றிருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்கள் பேரை பண்ணது தப்பு தான். அவர் என்னை கட்டி பிடிச்சது கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னே வச்சுக்கலாமே. ஏன்னா நான் ஏழை பொண்ணு. அவர் கட்டி பிடிச்சதும் இல்லாமல் ஆனந்தின்ற பேரை சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இப்போ வேற ஒரு ஆளோட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கா. அப்போ கூட உங்கள் பேரை வந்துட்டு இப்படி பண்ணான்னா என்ன அர்த்தம்? எனக்கு இது ஒன்றுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறா அவளுடைய ரூமை பார்க்குறதுக்கு. உடனே வந்துட்டு இங்கே பாட்டிக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 1000 தான் இருந்தாலும் நம்ம பிள்ளை மேலே தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே அதே ராத்திரியில் நம்மளுடைய சிவும் ஆனந்தியும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் போதையே தெரியல. உடனே வந்துட்டு அந்த போதையிலேயே வந்துட்டு படுத்து பேசாமல் தூங்கிடுறாங்க ரொம்ப டயர்டாகி. அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஜக்கு வந்துட்டு தூங்காமல் லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி, என்னடா இது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது, நம்ம குடித்தோன்னு அவளோட ஞாபகமாக நமக்கு வந்திருக்கு, அவகிட்ட வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது வேற ஒன்று, ஆனால் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வேற ஒன்று, அவகிட்ட நான் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவளை கட்டி பிடிச்சிட்டு அவளுடைய பேரை நான் சொன்னது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த இடத்துல கங்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அவளுடைய குழந்தைக்கு வந்துட்டு தூங்க வைக்கிற நேரத்தில் அந்த குழந்தைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, நான் வந்து டாக்டரை இதுக்கு முன்னால் பேசினதே கிடையாது, நான் அதேமாதிரி பாட்டிக்கிட்டேயுமே இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது, நான் ஏன் இப்படிலாம் பேசினேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப பாவமாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய சரி போவட்டுட்டு நம்மளும் தூங்குவோன்ட்டு போகிற நேரத்தில் கதவை யாரோ தட்டுவாங்க. யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போய் கதவை திறக்கலான்ட்டு கதவை திறக்க போவா. அங்கே வந்து நம்ம ஜக்கு ரொம்ப சோகமாக நின்றுட்டுருப்பான். உடனே ஜக்குவை பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்ணனே தெரில, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருப்பா. அவ்வளோ சவுண்டு போட்டு பேசினவா. உடனே இவளுமே உள்ளே போனோன்னே அவனுமே உள்ளே வந்துட்டு, இதை பாரு, நீ என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு எனக்கு புரியுது, நீ வந்துட்டு நான் ஏழை பொண்ணு தானே, அப்படி அதனால தானே இப்படி பண்ணீங்கன்னா நீ எல்லார் முன்னாலேயும் வச்சு பாட்டியை இப்படி நீ பேசிட்ட, நான் சாரி கேட்குறதுக்காக வரல, நான் இவ்வளோ மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் இவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து
வந்து சரிப்பட முடியாது. நீ 1000 தான் இருந்தாலும் பாட்டிக்கிட்ட அவ்வளோ கோவமா நீ பேசியிருக்க வேணாம். ஏன்னா பாட்டி தான் உன்னைய வந்துட்டு நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள நீ பேசிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்ககிட்ட போய் நீ வந்து பாரு என்னன்னு அப்படின்ற மாரி சொன்னோனே, இவளுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே காலையிலேயே வந்து பாட்டி ரூமுக்கு தான் போறா. பாட்டி ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்க. இவளுமே போயிட்டு, "பாட்டி என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொன்னோனே, "எதுக்குடி நானும் மன்னிக்கணும்?" அப்படின்ற மாதிரி சொன்னோனே, "பாட்டி நான் இதுக்கு முன்னால யாரையுமே இப்படி பேசினதில்ல பாட்டி. அதுவும் இல்லாம உங்கள போய் நான் பேசணும்னு எனக்கு இன்னும் தலைவிதியா? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பாட்டி. நம்மளுடைய ஜக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் தானே பாட்டி நானுமே ஆசைப்படுவேன். நம்மளுடைய டாக்டரு நல்ல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அவருடைய முன்னாள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ நமக்கு தேவையில்ல. ஆனா வந்துட்டு அவரை விட்டு போன ஒரு பொண்ணை இன்னுமே மறக்காம இருந்தா என்ன பாட்டி அர்த்தம்?" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, "இங்க பாரு இந்த கிழவிக்கு நீ சொன்னோன்னே தான் எல்லாமே புரியுது. எப்படியாவது அவனுக்கு முதல்ல ஒரு பொண்ணை பார்ப்போம்" அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க அதே மாதிரி காலையில ஆகிடுது. நம்ம ஷிவ் வந்து ஆனந்தியை வந்து எழுப்புறதுக்காக எழுப்பிட்டு இருக்கான் மெதுவா. அப்போ உடனே வந்துட்டு, "மேடம் எந்திரிங்க போனாமா ஸ்கூலுக்கு வேலைக்கு" அப்படின்ற மாதிரி சொன்னாலே இவளுமே வந்துட்டு எந்திரிச்சிடுறா. எந்திரிச்சிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப தலையெல்லாம் ரொம்ப கிருகிருன்னு இருக்கு போல. அப்போ உடனே நேத்து நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. "நேத்து என்ன நடந்துச்சா? எம்மா என்ன ஆட்டம் போட்டிருக்க நீ? முதல்ல இந்த லெமன் ஜூஸ் குடி" அப்படின்னோடனே, "என்னங்க நான் பண்ணேன்?" அப்படின்னோடனே, "என்னங்க பண்ணியா? அவ்வளோ ஆட்டம் போட்டு அவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ ஹாப்பியாக நீ லவ் பண்ணுறேன்னா சொன்ன தெரியுமா?" அப்படின்னோடனே, "என்னது எல்லாரும் முன்னால வச்சுமா சொன்னேன்?" "ஆமாம் எல்லாரும் முன்னால் வச்சு தான் சொன்னேன்" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, "ஐயோ என்னங்க இது" அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு இருந்துட்டு இருக்கா. "நீ அது மட்டுமா சொன்ன? என்னெல்லாம் சொன்ன தெரியுமா?" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க 2 பேரும் அப்படியே வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கவும், இங்கே நம்ம சாஞ்சி வந்து ஹோலி பண்டிகையில் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உடனே உள்ளே வந்துருவாங்க ரூம்குள்ளே. வந்துட்டு, "எப்போ பாரு ஃபோனு 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 சாப்பிட்டியா நீ மொள?" அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சாஞ்சி. "அம்மா சாப்பிட்டேம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே சொல்லுவாங்க, "ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆனந்தி 1000 தான் இருந்தாலும் உன்னோட அண்ணி. அவளுக்கு போய் நீ வந்துட்டு அந்த பாங்கெலாம் குடிப்பியா? அவள் குடிச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. அவளுக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் ஆகும்னோன்னே, அட என்னம்மா நீ அதை குடிச்சிட்டு தானே அண்ணன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு அண்ணி சொன்னாங்க" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, "ஏய் 1000 தான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணக்கூடாது" அப்படின்றோன்னே, "ஐயோ போம்மா நான் தான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன்றேன். எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருப்பேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து ஓடிடுறா. இதான் சாக்குன்ட்டு. இங்கே அப்படியே நம்ம ஜகு வீட்டை தான் காட்டுறாங்க. ஜகு வந்துட்டு மண்ணு கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருப்பான் ஃபோனை காமிச்சு. அப்போ உடனே வந்துட்டு நம்ம கங்கா வந்துட்டு, "டாக்டரே டீ கொண்டு வந்திருக்கேன் குடிங்க" அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஒன்றுமே வாங்காமல் அந்த டீ வந்து வாங்கி குடிப்பான். உடனே வந்துட்டு என்னாகும் அப்படின்னா வந்து, "சரி வா நான் சாப்பிட போகலாமா" அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜகு சொல்லுவான், "எங்கே கூப்பிட்டு போகிற" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, "இல்லை நான் சாப்பாடு கொடுக்கணும் மண்ணு தூக்கிட்டு போகிறேன்" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, "அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ இங்கே வச்சே கொடு, நான் இருக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லு, நான் வேணால் வெளியில் போகிறேன்" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கொடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு இவளுமே ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இவனுமே அங்கேயே உட்காந்து டீயும் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ உடனே பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டே இருந்தாக்கல, "சரி ஓகே நான் கிளம்புறேன் வேலைக்கு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பி எந்திச்சு போவானா. அப்போ உடனே, "டாக்டரே நான் பாட்டிகிட்ட பேசிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். அதே நேரத்தில் நம்மளோட கங்காவுமே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பா. "நீங்களுமே உங்கள் உண்மையை அதாவது நீங்கள் பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து மறக்காமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, "என்ன பொண்ணு பார்க்குறது தானே ஆ அப்படின்ற மாதிரி இவனுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவானா. உடனே நம்ம கங்கா போய் பாட்டிகிட்ட சொல்லி பாட்டி உடனே புரோக்கரை கூப்பிட்டு பொண்ணு ஃபோட்டோ எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. உடனே, "இங்கே பாரு என் பேரனுக்கு ஹை கிளாஸில் வேணும்" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு ஓகே ஒரு மிடில் கிளாஸில் தான் வந்துட்டு நம்மளுடைய ஜக்குவோட ஃபோட்டோ வந்து போகும். அதே மாதிரி அந்த வீட்டு பொண்ணு அந்த பொண்ணோடைய ஃபோட்டோவும் ஜக்கு வீட்டுக்கு வந்துடும். உடனே ஜக்குவுமே அந்த ஃபோட்டோவை பார்ப்பான். பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, "இதை பாருங்கள் எனக்கு வந்துட்டு இப்போ தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு இல்லை, ஆல்ரெடி அந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆன பொண்ணு தான், இவனுமே டிவோர்ஸ் ஆன பையன் தான். ஸோ வந்துட்டு எனக்கு ஒன்றும் செலக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்துட்டு ஏற்றுக்கிறேன், என் பாட்டிக்கு பிடிச்சிருக்கா எனக்கும் பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 1000 தான் இருந்தாலும் வந்துட்டு ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணு இவனுமே டைவர்ஸ் ஆகிடுச்சு எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு ஏதோ ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது ஃபேமிலிக்குள்ளே. உடனே வந்துட்டு நம்மளோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, "என் பையன் இவ்வளோ ஆண்டு வந்து பொறுத்து பொறுத்து போகிறதே நமக்காக தான்மா, நம்ம கஷ்டப்பட்டாவது இவனுக்கு வந்து இந்த பொண்ணை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடணும்னு" சொல்லி பேசிக்கிட்டே உடனே வந்து வீட்டுக்குமே அந்த பொண்ணை கூப்பிட்டுடுறாங்க. கூப்பிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது, "வீடெல்லாம் சுற்றி காமி" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இவளுக்கு ஏதோ வந்துட்டு சாரியில் கொட்டிடும் அந்த நேரத்தில். உடனே வந்து இவள் வந்து அதை போய் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போவா. அப்போ லைட்டாக அப்படி சாரியை தூக்கவும் அவளுடைய காலில் இன்னும் அந்த கல்யாணத்தில் போட்டிருந்த மெட்டி இருக்கும் ஓகேவா. அப்போ வந்துட்டு இவ சொல்லுவா, "என்ன நீங்கள் மெட்டி விட்டுருக்கீங்க" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, "ஆமாம் கல்யாணம் இருக்குது அப்போ போட வேணாமா" அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு வந்துட்டு, "கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் ஆயிருக்கு தான், பட் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, வேணான்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டிங்கல்ல" அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, "ஆ ஆ ஆமாம் ஆமாம்" அப்படின்ற மாதிரி இவள் வந்து ஒரு மாதிரி தடுமாறுவாளா அந்த பொண்ணு. அப்போவுமே நமக்கு
டவுட் வந்துடுது. நம்ம கங்காவுக்கு செம்ம டவுட் வந்துடுது. அதே நேரத்தில் இவங்க வீட்டில் உள்ளவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய போய் சொல்கிறாங்க. இங்கே வந்து அப்படி சாயங்காலம் ஆகுது. நம்ம கங்கா கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கா. என்ன இந்த ஃபேமிலி இப்படி சொல்கிறாங்க, அந்த பொண்ணை கேட்டால் ஒன்றுமே இன்னும் முடியலை அப்படின்ற மாதிரி மழுப்புறா. இவங்க அம்மாவை கேட்டால் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. காலில் பார்த்தா மெட்டி இருக்குது. ஐயோ, இந்த இதில் இருந்து எப்படியாவது டாக்டரை காப்பாற்றி ஆகணும், இதில் என்ன சூழ்ச்சி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிற்கிறா. இங்கே அதே நேரத்தில் ஜக்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து முந்தின நாள் வந்து ஜக்கு இருந்திருக்க மாட்டான். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே அவங்க அப்பா தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்போ வந்து இவன் வந்து எதுக்கு என்ன இங்கே வர சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, என்னப்பா நீங்கள் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணாமா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவளுமே ஆசைப்படுறா, சரி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுமே விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ உடனே நம்ம ஜக்குவுமே வந்துட்டு என்ன பேசனே தெரியலை அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கவும் இவளாவே வந்து எடுத்து கொடுக்குறா. உடனே உங்களுடைய கல்யாணம் எப்படி நின்றுச்சு, அதாவது எப்படி பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே அப்படி பேசி பேசி கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்து 2 பேர் லைஃப்லேயும் நடந்த பிரச்சனைகள், சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னே வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ உடனே இங்கே நம்மளுடைய அந்த பொண்ணுடைய அப்பா இருக்கார் இல்லையா, யோ என்னையா நீ கண்ட நேரத்தில் ஃபோன் அடிச்சிட்டு இருக்க, நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் பைசா தருவேன்ட்டு, நீ என்னையா இவ்வளோ அவசரப்படுற, பையா நான் வந்து உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே கட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாரு. அவர் போவுமே அவர் பின்னால் நம்மளுடைய கங்கா வந்து நின்றுட்டு இருக்கா. ஏன்னா வந்து வேவு பார்க்கறதுக்காக வந்திருப்பா, என்ன சூழ்ச்சி நடக்குன்ட்டு பார்க்க. உடனே அவர் போய்கிட்டே இருக்கும்போதே அவர் பின்னாலேயே போவா. அவர் ஒரு அட்வொகேட் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இவன் சொல்கிறான் அந்த அட்வொகேட்டுக்கிட்ட, இதை பாரு, உன்னுடைய பொண்ணுக்கு இன்னும் ஒழுங்காக டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை, ஆனால் நீ டிவோர்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு, அந்த பையனுக்கும் இவளுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அந்த பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் போய் சொல்லியிருக்க, இது மட்டும் வெளியில் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னோன்னு, இங்கே பாரு நான் உனக்கு பைசா எவ்வளோனாலும் தரேன், அந்த குடும்பம் பெரிய குடும்பம், அதை மட்டும் நம்ம வளைச்சி போட்டுட்டோம், நமக்கு தான் அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குற நம்ம கங்காவுக்கு செம்ம ஷாக்கு. அதே நேரத்தில் நம்ம ஜக்குமே வீட்டுக்கு வந்து, இதை பாருமா நான் எல்லாட்டையும் பேசிட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட, எனக்குமே வந்துட்டு ஓகே தான், பாட்டிக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவளுமே எல்லாத்தையும் சொன்னால் நானுமே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேம்மா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொன்னோன்னே நம்ம பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து காய்ஸ். அதுக்குள்ளே பின்னால் இருந்து நம்ம கங்கா வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு வரவும் நம்ம பாட்டி என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே வந்துட்டு இவ எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருப்பா. நம்மளுடைய சின்னத்தை எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கங்கா வந்துட்டு சொல்லுவா, இது எல்லாமே நடந்துச்சு, அதாவது உங்களை வந்து இந்த வீட்டையும் இந்த சொத்தையும் அடைகிறதுக்காக தான் அவங்க கல்யாணமே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அந்த பொண்ணுக்கு இன்னும் டிவோர்ஸே கிடைக்கல. நம்ம சுமித்ரா அந்நேரம் பார்த்துட்டு, உன் வாயை மூடு, தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காது, எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுறேன்னு கத்திடுவா. உடனே வந்துட்டு இவளுமே வந்துட்டு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பா. வீட்டில் எல்லாருமே அது என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜக்குவுமே வந்துட்டு எப்படி நினைக்கானா, நல்ல வேலை இதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கானோ தவிர கவலையெல்லாம் படலை. ஏன்னா வந்துட்டு அவனை இருமனசாக தானே இருந்துகிட்டு இருந்தான். அதனால் உடனே வந்துட்டு நம்ம பாட்டியுமே வந்துட்டு நல்ல நேரம் நான் எப்படி சொல்ல, தலையோடு வந்து தலைப்பாவோட போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சுமிக்கு ரொம்ப கோவத்தோட அமைதியாக இங்கே நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே காய்ஸ், நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாமா? மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.